இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு மனிதனுடைய ஜக்காத்தை அவருடைய உறவில்பட்ட சொந்த பந்த உறவுகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை, பல கோணங்களில் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு கோணம் என்னன்னு சொன்னால், சிலர் நினைக்கிறாங்க நம்ம சொந்த பந்த உறவுகளுக்கு ஜக்காத்து கொடுத்தா அது நன்மை இல்லை, ஏழைகள் அந்நியப்பட்ட ஏழைகளுக்கு கொடுத்தா தான் ஜக்காத்து நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சில பேர் கருதுகிறாங்க. இது தவறான கண்ணோட்டம். காரணம் என்னன்னு சொன்னால், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அந்த ஏழைகள் உறவில்பட்ட ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து லில் ஃபகீரி சதகத்துன் வலிர் ரஹ்மி சதகத்தானி. ஏழைக்கு கொடுக்கப்படுகின்ற தர்மம், அந்நியத்தில் பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தர்மத்துக்கு ஒரு கூலி. ஆனால் உறவில் பட்ட ஏழைகளுக்கு கொடுக்க போவது 2 கூலி. காரணம், ஏழைக்கு கொடுத்தோம் என்பதற்காக ஒரு கூலி, உறவுகளை ஆதரித்தோம் என்பதற்காக மறுகூலி என்று 2 கூலியை சொன்னாங்க. அதனால் பொதுவாக ஏழைகளுக்கு என்பதை விட உறவில் பட்ட ஏழைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துறாங்க. இது ஒரு செய்தி. அடுத்து இதில் சிந்திக்க வேண்டிய 2வது கண்ணோட்டம் என்னென்னா, சில பேர் ஏழைகள் அவங்க அந்நியர்கள் யாரானு தனக்கு ஜக்காத்து கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் தன் சொந்த பந்த நெருக்கமான உறவில்பட்ட யாரேனும் ஜக்காத்து கொண்டு வந்து கொடுத்தா அதை ஒரு ப்ரெஸ்டீஜ், அது ஒரு தன்மான பிரச்சனையாக கருதி கொண்டு அவங்க அதை ஒன்றும் புறக்கணிக்கிறாங்க, அல்லது எனக்கு போய் ஏன் ஜக்காத்து கொடுத்து எழுதிட்டு அவங்களுடைய உறவை முறிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது சரியான ஒரு முறை அல்ல. வேண்டாம் என்ன சொல்லலாம், அதாவது ஜக்காத்தை ஒரு ஆள் கொடுக்க போகும்போது அவர் வாங்கிறதுக்கு ஒரு தன்மானம் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டாது, உறுத்தல் ஏற்படும்னு சொன்னால் இவர் ஜக்காத்து நீதினு சொல்லாமல் இவருக்கு கொடுத்துடலாம். ஜக்காத்து நீதினு சொல்லாமல் அவருக்கு கொடுக்கலாம். இதுக்கு மார்க்கத்தில் ஜக்காத்துன்னு சொல்லித்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது யாருக்கு அவசியம் சொன்னால், ஒரு ஆளை பார்க்குறோம், அவர் நல்ல பணக்காரர் மாதிரி இருக்கார், அல்லது காலமெல்லாம் உழைச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருவர் நம்மகிட்ட ஜக்காத்து கேட்குறாரு, எனக்கு ஜக்காத்து பணம் தாங்க, ஜக்காத் நிதியிலிருந்து எனக்கு பங்கு தாங்கன்னு கேட்குறாரு. அப்போ நாம் சொல்கிறோம், இது உழைத்து சாப்பிடுவதற்கு சக்தி உள்ள ஒருவருக்கு கொடுப்பதற்கு அனுமதி இல்லை, செல்வந்தனாக இருப்பவருக்கும் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட ஜக்காத்து நிதி இதையா கேட்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஜக்காத் நிதி சொல்லி, அதுக்கு மேலே அவர் இல்லை நான் அதுக்குள்ள தகுதி உள்ள ஆளுத்தை, நான் ஏழை தான், பார்க்குறதுக்கு நான் உழைக்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியுறேன், ஆனால் உண்மையிலே நான் நோயாளியாக இருக்கிறேன், என்னால் உழைக்க முடியாது, இந்த மாதிரி சொல்லி அவர் வாங்கினார்னா கொடுக்கலாம். இது எப்போ ஜக்காத் நிதி கட்டாயம் சொல்லணும்னா, இந்த மாதிரி செல்வந்தர் என்று அவர்களுடைய தோற்றம் தெரிஞ்சான், அல்லது உழைக்கக்கூடிய